இந்த செஷனுடைய learning objectives. First one is war in the Asia Pacific region. இது வரைக்கும் நம்ம யூரோப்பியன் ரீஜன்ல இருந்த வார் எல்லாம் பார்த்தோம். எப்படி வந்து பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெர்மனி, இட்டாலி இவங்களெல்லாம் போரிட்டாங்கன்றத பார்த்தோம். இப்போ ஏசியா பசிபிக், தட் இஸ் ஜப்பானுக்கும் யுஎஸ்ஏக்கும் மிகப்பெரிய வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் இஸ் த பேர்ல் ஹார்பர், யுஎஸ்ஏ உடைய பேர்ல் ஹார்பர். அங்கதான் உங்களுடைய யுஎஸ் நேவி பேஸ் இருந்தது. அது எப்படி தாக்கப்பட்டது, எதனால தாக்கப்பட்டது, அதோடைய விளைவுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். Third one is the Japanese aggression in Southeast Asia. ஜப்பான் எப்படி சவுத் ஏஷியால நிறைய சைனா ப்ராவின்சஸ், வியட்நாம் இந்த மாதிரி சிங்கப்பூர், மலாயா இந்த மாதிரி போன்ற நாடுகளையும் வந்து ஆக்கிரமம் செஞ்சாங்க, எப்படி வந்து அவங்கள அகெயின்ஸ்டா நம்ம எல்லாம் ஃபைட் பண்ணோம் அப்படின்றதையும் பார்ப்போம். யுஎஸ் வந்து எப்படி ஃபைட் பண்ணுச்சு, யுஎஸ் நேவிக்கும் ஜப்பான் நேவிக்கும் என்ன மாதிரியெல்லாம் போர்கள் நடந்தது அப்படின்றதையும் பார்ப்போம். The fourth one is the Battle of Midway and Battle of Guadalcanal in 1942. இந்த ரெண்டு பேட்டிலுமே இந்த வார் ஆஃப் ஏசியா பசிபிக் ரீஜனோட மிகப்பெரிய திருப்பு முனைகள். நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்த மாதிரி எப்படி பேட்டில் ஆஃப் எல் அலமைன் வந்து இட்டாலிய வீழ்த்துச்சோ, அந்த மாதிரி பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் குடால்கனால்ல தான் யுஎஸ் நேவியும் ஜப்பான் நேவியும் நேருக்கு நேர் போரிடுறாங்க. அதுல எப்படி யுஎஸ் வின் பண்ணுது, எந்த மாதிரி எல்லாம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்றத பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் இஸ் த ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி. இந்த பேர் சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஜப்பான்ல இருக்கிற மிகப்பெரிய சிட்டிஸ் விச் வேர் பாம்ப் பை தி அட்டாமிக் பாம்ஸ். கரெக்டா? அப்போ என்ன மாதிரி, எதனால அந்த மாதிரி பாம்ப் பண்ணப்பட்டது, அதோடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். Sixth is the effects of the World War II. அதாவது அது மொத்த வேர்ல்ட் வாரும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத இன் டீடைல் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ யூரோப்பியன் ஃப்ரண்ட்லயும் எப்படி வார் எல்லாம் நடந்தது, எப்படி ஜெர்மனி அண்ட் இட்டாலி வந்து சரண்டர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போது ஏசியா பசிபிக் ரீஜன்ல ரெண்டு பார்ட்ஸா இந்த வேர்ல்டு வார் II நடந்திருக்கு இல்லையா. ஒன்று வந்து இந்த யூரோப்பியன் ஃப்ரண்ட், இன்னொன்று த ஏசியா பசிபிக் ரீஜன். யூரோப்பியன் ஃப்ரண்ட்ல முக்காவாசி யாரெல்லாம் ஃபைட் பண்ணாங்க, பிரிட்டன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு, இட்டாலி, ஜெர்மனி, பிரிட்டன் அண்ட் ரஷ்யா எல்லாம் சேர்ந்துட்டு தே ஃபாட் அகேன்ஸ்ட் ஜெர்மனி அண்ட் இட்டாலி இல்லையா. ஸோ இங்க வந்து ஏசியா பசிபிக்ல இட்ஸ் மெயின் ஆஃப் ஜப்பான் வர்சஸ் யுஎஸ்ஏ, சைனா அண்ட் அதர் கண்ட்ரீஸ். ஓகேவா? மெயினா இட் இஸ் ஜப்பான் வர்சஸ் அமெரிக்கா. என்ன நடக்குது, வாட் ஆர் த இவெண்ட்ஸ் தட் மேட் USA to get into the war and what was Japan doing அப்படின்றத பார்ப்போம். Japan entered visions of glorious empire on same lines as Hitler. அதாவது ஹிட்லர் எப்படி வந்து ஜெர்மன் ரேஸை வந்து முதன்மையா வச்சு அவங்க ஜெர்மன் கண்ட்ரி தான் முதன்மை, அதுதான் அப்படின்னு, அதுதான் இந்த உலகத்தையே வந்து ஆள போகுது, அவ்வளோ ஒரு புனிதம் வாய்ந்த ஒரு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி கட்டமைச்சாரோ ஜெர்மன், அதே மாதிரிதான் ஜப்பானும் வந்து தங்களுடைய எம்பையரை வந்து ஏசியா ஃபுல்லா பரப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க. எஸ்பெஷலி சவுத் ஏசியா ஃபுல்லா. அதாவது சவுத் ஏசியானா எங்கெல்லாம் சைனா, இந்தியா, கொரியா இதெல்லாமே வந்து சேர்ந்துரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தே என்விஷன்ட் இட். ஆனா என்ன அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் ஆர்மி இன்வேடட் மஞ்சூரியா இன் 1931. இந்த மஞ்சூரியான்ற பிளேஸ் வந்து நமக்கு வேர்ல்டு வார் I வந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் அது ரஷ்யாவோட இதுல கட்டுப்பாட்டுல இருந்தது, அப்புறமா ஜப்பான் போய் பிடிச்சாங்க, அப்புறம் திருப்பியும் ரஷ்யாவோட கட்டுப்பாடுக்கு வந்தது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி நடக்கும் போது இன் 1931 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு ஜப்பான் மேப்ல. கரெக்டா? தெரியுதா எல்லாருக்கும் இந்த ஆரோ மார்க்? Japan is here and Korea is here and Manchuria will be here. So Manchuria இங்க இருக்குன்னா ஜப்பான் வந்து இது ஃபுல்லத்தையும்
கைப்பற்றுது. ஃபர்ஸ்ட் கொரியா வந்து ஜப்பானுக்கு கீழ போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மஞ்சூரியாவும் இவங்க கையில எடுத்துக்கிறாங்க. தி இன்வேடட் மஞ்சூரியா. சைனா அப்பீல்டு டு லீக்ஸ் ஆஃப் நேஷன். இதுல கொஞ்சம் கொஞ்சமா சைனாவை ஆக்கிரமம் பண்ண ஜப்பான் வந்துட்டே இருக்கும்போது சைனா என்ன பண்ணுது, அப்போ இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு அப்பீல் பண்றாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. பட் திஸ் ஆக்ட் ஆஃப் அக்ரெஷன் டிட் நாட் அட்ராக்ட் அட்டென்ஷன் ஆஃப் த யூஎஸ் ஆர் பிரிட்டன். ஜப்பான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் it did not attract the attention of the US or Britain. பெரிய நாடுகளான அமெரிக்கா அண்ட் பிரிட்டனோட அட்டென்ஷனை திருப்பவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஏசியா பெசிபிக்ல என்ன நடந்தா என்ன, நமக்கு அது தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு பாலிசியில தான் இருந்தாங்க இல்லையா. அந்த 1930s சொல்றேன் நான், பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, in 1937 ஜப்பான் இன்வேடட் சைனா. ஜப்பான் வந்து ஃபுல்லா சைனாவை இன்வேட் பண்றாங்க. தே சீஸ்ட் பீஜிங், தட் இஸ் பெக்கிங், அண்ட் த ட்ரெடிஷனல் விச் இஸ் த ட்ரெடிஷனல் கேபிட்டல் ஆஃப் சைனா. ட்ரெடிஷனல் கேபிட்டல் ஆஃப் சைனாவை ஃபுல்லா அவங்க சீஸ் பண்ணிடுறாங்க. ஜப்பான் இங்கலேருந்து மஞ்சூரியாலேருந்து வந்து பெக்கிங் எங்க இருக்கு, இங்க இருக்கு சைனாவோட கேபிட்டல். அண்ட் பீஜிங் இது எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. யாரு, ஜப்பான். Region around Shanghai also captured, and Nanjing, that is Nanking, capital captured at the end of the year. At the end of the year, என்ன ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஷாங்காய் ஏரியா ஃபுல்லா கேப்சர் பண்றாங்க, சரௌண்டிங் ஏரியாஸ். அதுக்கப்புறமா அதோடைய கேபிட்டலான நான்ஜிங், அதாவது நாங்கிங்கையும் கேப்சர் பண்ணிடுறாங்க ஜப்பான். at the end of the yearக்கே ஃபுல்லா கேப்சர் பண்ணி முடிச்சிடுறாங்க. Japanese army indulged in biggest slaughter in Nanjing. அதாவது நான்ஜிங் ஏரியால வந்து மிகப்பெரிய மேசக்கர், மக்களை கொன்னு குவிக்கிறாங்க ஜப்பான். ஓகேவா. ஸ்லாட்டர்னா என்ன, பலியிடுவது இல்லையா. மிகப்பெரிய பலியீடுகள், மக்களை கொன்னு குவிக்கிறாங்க இந்த நான்ஜிங் பகுதியில். சிவிலியன்ஸ் were killed en masse for sport. அதாவது வெறும் ஒரு விளையாட்டுக்காக ஸ்போர்ட்டா வச்சு, என்மாஸ்னா என்ன, நிறைய மாசஸா கொத்துக்களாக சிவிலியன்ஸ் கொல்லப்படுறாங்க பை தி ஜாப்பனீஸ் ஆர்மி. அண்ட் ஆல் ஃபீமேல்ஸ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் ஓல்டு விமென் they were tortured and killed. இந்த இடத்துல என்ன பண்றாங்க, எல்லா பெண்களையும் குழந்தைகளையும் வயதான பெண்களையும் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி கில் பண்றாங்க. as a sport, விளையாட்டா கொத்தா மக்களை ஸ்லாட்டர் பண்றாங்க, கொன்னு குவிக்கிறாங்க. யாரு, ஜாப்பனீஸ் மக்கள், ஜாப்பனீஸ் ஆர்மி. எந்த இடத்துல, நான்ஜிங்ல. Guangzhou, that is Canton, and many other parts of China were overrun. அதாவது நிறைய பார்ட்ஸ் ஆஃப் சைனாவை வந்து ஓவர்ரன் பண்ணப்படுது. அதாவது ஜாப்பனீஸ் வந்து அந்த ஆர்மியை, சைனீஸ் ஆர்மியை வந்து ஃபுல்லா டிஃபீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஜப்பான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. Chinese army under Chiang Kai-shek retreated to west to hilly country, from where they continued to fight the Japanese. Chiang Kai-shek இவருடைய தலைமையில இருந்த சைனீஸ் ஆர்மி they went back, retreated to west. வெஸ்டுக்கு ரிட்ரீட் ஆயிட்டு டு ஹில்லி கண்ட்ரிலேருந்து, ஏன்னா அந்த மேலேருந்து ரீஜன்ஸ், ஹில்லி ரீஜன்ஸ்லேருந்து they were continuing to fight the ஜாப்பனீஸ். இப்படிதான் ஏசியா பெசிபிக் ரீஜன்ல வார் துவங்குது, வேர்ல்டு வார் 2, and they kept on fighting. Pearl Harbor 1941. இப்பதான் மெயின் event of the World War 2 நடக்குது in 1941ல. Pearl Harbor இது எங்க இருக்குன்னா யூஎஸ்ல இருக்கிற, அமெரிக்கால இருக்கிற ஒரு போர்ட், which is in the Pacific Ocean. ஓகேவா. பசிபிக் ஓஷனை ஃபேஸ் பண்ண ஒரு போர்ட். December 1941, Japan attacked American naval
installations in Pearl Harbor, Hawaii without warning. எந்த வார்னிங்கும் கொடுக்காம திடீர்னு on December 1941 Japan attacked American naval installation in Pearl Harbor, Hawaii. ஹவாயில இருக்கிற Pearl Harbor attack பண்ணப்படுது. இதுல the idea was to cripple America's Pacific fleet. அதாவது பெசிபிக் ஓஷன்ல இருக்கிற அமெரிக்கன் ஹார்பரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா அமெரிக்காவை வந்து கிரிப்பிள் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா, செயலழிக்க வச்ச மாதிரி ஆயிடும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தாராளமா ஜப்பான் வந்து பெசிபிக் ஓஷன்ஸ்ல இருக்கிற ஐலாண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டு போலாம், அமெரிக்கா தலையிட மாட்டாங்க அப்படின்றதுதான் ஒரு ஐடியால இந்த Pearl Harbor-அ அட்டாக் பண்றாங்க ஜப்பான். So Japan would not face any opposition in its offensive against Southeast Asian countries. So Southeast Asian countries என்ன பண்ணாலும், என்ன offensive strategy எடுத்தாலும் அமெரிக்கா துணை நிக்காது, அமெரிக்கா வராது போருக்கு அப்படின்ற ஒரு நினைப்புல தான் ஜப்பான் வந்து Pearl Harbor-அ அட்டாக் பண்றாங்க. Numerous battleships and fighter planes were destroyed. நிறைய battleships-உம் fighter planes-உம் destroy பண்ணப்படுது Pearl Harbor-ல ஜப்பானோட அட்டாக்கால. US declared war on Japan. அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல போர் தொடுக்கிறதுக்காக வார் டிக்ளேர் பண்றாங்க. with Britain and China also joining in. இந்த ஏசியா பசிபிக் ரீஜன்லயும் பிரிட்டனும் ஜாயின் பண்ணுது, அமெரிக்காவோட சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி சைனா வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்லேருந்து எல்லார்கிட்டயும் கேட்டு ஜாப்பனீஸ் ஆர்மியை ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறதால அவங்களும் அமெரிக்காவோட சேர்ந்துக்கிறாங்க. Together, both Asia Pacific and European war into one common cause. So இந்த இடம் தான் Pearl Harbor நடந்த இந்த event தான் என்ன கொண்டு வருது, ஏசியா பசிபிக் ஃப்ரண்ட்டையும் யூரோப்பியன் வாரையும் ஒரு காமன் காஸ்க்குள்ள இணைக்குது இந்த வேர்ல்டு வார் 2. இந்த Pearl Harbor event தான் ரெண்டத்தையும் இணைக்குது. It brought US with its enormous resources into war as part of allies. இந்த Pearl Harbor அட்டாக்கு அப்புறமா தான் US வந்து பயங்கர தீவிரமா வார்க்குள்ள இறங்குறாங்க. யூஎஸ்க்கு ஆல்ரெடி நிறைய ரிசோர்சஸ், நிறைய சோல்ஜர்ஸ், நிறைய ஆர்மிஸ், நிறைய வார் வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கிறதால அது எல்லாத்தையும் ஆலைஸ், அதாவது பிரிட்டன், ரஷ்யா, அமெரிக்காவோட சைட்ல கொண்டு வந்து ஹெல்ப் பண்றாங்க யூஎஸ் டு வின் த வார். Battle of Midway and Battle of Guadalcanal in 1942. இதான் வந்து ஏசியா பசிபிக் ரீஜனோடைய வார் ஃப்ரண்ட். ஓகேவா, இங்க இருக்கு இல்லையா இந்த ஆரோ மார்க் தெரியுதா, திஸ் இஸ் ஜப்பான், இந்த ஆரஞ்சுல இருக்கிறதெல்லாம். ஸோ ஜப்பானோடைய ஆக்குபை பண்ண ரீஜன்ஸ் எல்லாமே இந்த ரெட் கலர்ல இருக்கு. ஓகேவா, ஜப்பான், கொரியா, மஞ்சூரியா அண்ட் சைனாவுடைய இந்த ஈஸ்டர்ன் பார்ட். லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் இல்லையா, ஃபுல் ஸ்லைட்ஸ்லயும் இந்த இடத்துல எல்லாம் ஷாங்காய், நான்ஜிங் இங்க எல்லாமே ஆக்குபை பண்ணியிருக்காங்க. பிளஸ் நேவல் பேஸ் வச்சு இந்த ஃபார்மோசா, ஹைனன், அதுக்கப்புறமா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, தட் இஸ் பர்மா, சியாம், இங்க எல்லாமே மலாய் எல்லா இடமுமே ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. இந்த சால்மன் ஐலாண்ட்ஸ் இந்த இடம்லாம் கூட சேர்த்து. ஸோ இதெல்லாமே ஜப்பான் கீழே இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் சைனால இங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, மங்கோலியா வாஸ் இண்டிபெண்டன்ட். அண்ட் இந்தியாவில் வந்து த பிரிட்டிஷ் ஆர்மியும் இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து த சோல்ஜர்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1942ல இந்தியா வாஸ் அண்டர் ஹூ, த பிரிட்டிஷ். ஸோ இந்தியா வாஸ் அ காலனி ஆஃப் பிரிட்டன். Japanese had spectacular success in their plan to extend their empire throughout Southeast Asia, Guam, Philippines, Hong Kong, Singapore, Malaya, the Dutch East Indies, Indonesia, and Burma all fell to Japanese. So first initially Germany mariye
ஜப்பானும் ரொம்ப ஸ்பெக்டாகுலர் சக்சஸ் காணுது இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன் ஃபுல்லா. கரெக்டா? இந்த குவாம், பிலிப்பைன்ஸ் எல்லா நாடு, குவாம், பிலிப்பைன்ஸ், பார்னெட்டோ, மலாயா, சால்மன் ஐலண்ட்ஸ், டச் ஈஸ்ட் ஐலண்ட்ஸ் அண்ட் பர்மா, ஹவாய், இது எல்லாமே ஜப்பான் கீழே வந்துருது. இட் ஆல் ஃபெல் டு ஜாப்பனீஸ் ஆர்மி. US Navy defeated Japanese Navy in Battle of Midway. In the Battle of Midway, Japanese was defeated by the US Navy, which turned the tide in favor of allies. In the Battle of Midway, full tide, அதாவது அது வரைக்கும் தோத்துட்டு இருந்த allies எல்லாருமே ஜெயிக்க ஆரம்பிக்கிற ஒரு பொசிஷனுக்கு போறாங்க. ஆஃப்டர் த US Navy defeated Japanese Navy in the Battle of Midway. Battle of Guadalcanal in Solomon Islands was combined offensive involving army and navy. Solomon Islands இங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற பேட்டில் ஆஃப் குடால்கனால் வந்து நடக்குது. இங்க இருக்கிற குடால்கனால தான் இந்த போர் நடக்குது. This was a combined offensive attack. யூஎஸ்க்கும் ஜப்பானுக்கும் இட்ஸ் a combined attack. எப்படின்னா ஆர்மி அண்ட் நேவி ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகி அட்டாக் பண்றாங்க. This lasted for several months. நிறைய மந்த்ஸ் இந்த வார் நடந்துட்டே இருந்திருக்கு. Both crushing defeats for Japanese. இந்த இடமும் பேட்டில் ஆஃப் குடால்கனால்லையும் வந்து யூஎஸ் தான் வின் பண்றாங்க and the Japanese get defeated. So battle of Midway-வா இருக்கட்டும், battle of குடால்கனாலா இருக்கட்டும், ரெண்டு இடத்துலயுமே ஜாப்பனீஸ் ரொம்ப crushing defeats, பயங்கரமா படுதோல்வி அடையறாங்க. American forces retake Philippines and Japanese are thrown out of most of the conquered territories. இந்த Philippines இருக்கு இல்லையா, இந்த இடம், இத வந்து யாரு ரீடேக் பண்ணிடுறாங்க? அமெரிக்கா ரீடேக் பண்றாங்க. and Japanese army was thrown out of most of the conquered territories. நிறைய conquered territoriesல இருந்து Japanese army was thrown out. In 1944, combined British and Indian army pushed back Japanese who attempted to invade northeast India. இங்க இருக்கிற இந்த northeast இந்தியாவை இன்வேட் பண்ண ட்ரை பண்ணப்போ they were pushed back by the British and Indian armies. Along Chinese, they pushed Japanese out of Burma. இங்க பிரிட்டிஷ் ஆர்மி, இந்தியன் ஆர்மி மட்டும் இல்லாம சைனீஸ் ஆர்மியும் சேர்த்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. and also they pushed Japanese out of Burma and liberated Malaya and Singapore. பர்மாலேந்தும் கூட ஜாப்பனீஸ் துரத்தி அடிக்கப்படுறாங்க. யாரால? பை சைனீஸ் சோல்ஜர்ஸ், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அண்ட் இந்தியன் சோல்ஜர்ஸால. அண்ட் அட் லாஸ்ட் என்ன ஆகுது? துரத்தி அனுப்பப்பட்ட பிறகு மலாயா, இங்க இருக்கிற மலாயா அண்ட் சிங்கப்பூர் ரெண்டுமே லிபரேட் பண்ணப்படுறாங்க ஜாப்பனீஸ் கையில இருந்து. ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி, ஆகஸ்ட் 1945. இந்த பேர்களை நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்திருக்கோம் இல்லையா? ஹிரோஷிமா, நாகசாக்கி அப்படின்ட்டு நம்ம அம்மா அப்பா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அப்படி எப்படி இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டோம்? ஏன் இந்த ஊர்கள் வந்து ஜப்பான்ல இருந்த ரெண்டு ஊர்களும் இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் நேம் வாய்ந்தவையா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? எப்படி இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி பேர் நமக்கு நினைவு வருது? எஸ், ஆட்டம் பாம். கரெக்ட். எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க. வேர்ல்ட் ஹிஸ்டரியிலேயே ஆட்டம் பாம் போடப்பட்ட பிளேசஸ் எது ஜப்பான்ல? ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி, which was in August 1945. So என்ன ஆகுது? Top secret project using latest scientific advances, US developed an atomic bomb, immensely more powerful than conventional explosives. Top secret பிளானா உலகத்துக்கே தெரியாம நிறைய சயின்டிபிக்கல் அட்வான்சஸோட. இங்க சயின்டிபிக்கல் அட்வான்சஸ்னா என்ன?
யாருக்காச்சும் தெரியுமா? நீங்க சயின்ஸ்ல படிச்சீங்களா? யாருக்கு சயின்ஸ்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தெரியும்? எஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலாஸை வச்சு அந்த சயின்டிஃபிக் அட்வான்சஸை வச்சு தான் யூஎஸ் வந்து அட்டாமிக் பாம்பையே டெவலப் பண்றாங்க. அவர் வந்து இதை டிஸ்ட்ரக்டிவா நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லி இருந்தாலும் யுஎஸ் வந்து அமெரிக்கா வந்து நாங்க டிஃபென்ஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுவோம், யாராச்சும் எங்களை அட்டாக் பண்ணா மட்டுமே யூஸ் பண்ணுவோம் சொல்லி வாங்கப்பட்ட அந்த ஃபார்முலாஸ் வச்சு டெவலப் பண்ணப்பட்டது தான் அட்டாமிக் பாம். இந்த பாம்பால என்னன்னா இட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா அது வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்ட நார்மல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் ஒரு சின்ன வட்டத்தை 1-2 பேர் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். ஆனா அட்டாமிக் பாம் ஒரு ஹோல் பிளேஸையே, இப்போ நம்ம சென்னை மாதிரியான ஒரு சிட்டியையே இல்ல பாம்பே மாதிரியான ஒரு சிட்டியையே அழிக்கக்கூடிய அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் இந்த அட்டாமிக் பாம். Japanese generals refused to surrender. US வந்து ஆல்ரெடி நிறைய கண்ட்ரிஸ் ஜப்பான் கிட்டலேருந்து விடுவிச்சுட்டு வரும்போது ஜப்பான் வந்து தோத்துட்டே வராங்க. அப்போ சரண்டர் பண்ண சொல்றாங்க அமெரிக்கா ஜாப்பனீஸ் ஜெனரல. ஆனா ஜாப்பனீஸ் ஜெனரல்ஸ் தே ரெஃப்யூஸ் டு சரண்டர் அண்ட் ஃபைனலி யூஎஸ் dropped an atomic bomb on Hiroshima. சொல்றத கேட்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஜப்பானை சரண்டர் பண்ண வைக்கணும், எப்படியாச்சு வின் பண்ணிடணும், இந்த வாரை முற்றுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஹிரோஷிமா மேல அட்டாமிக் பாம்பை ட்ராப் பண்றாங்க அமெரிக்கா. ஜாப்பனீஸ் ஸ்டில் ரெஃப்யூஸ் டு சரண்டர். ஹிரோஷிமா மேல போட்டப்பட்ட பாம்பு போட்டாலும் பரவாயில்ல, நாங்க இன்னும் சரண்டர் ஆக மாட்டோம், ஃபைட் பண்றோம்னு சொன்ன ஜப்பான் மேல they dropped another atom bomb on Nagasaki. நாகசாக்கி மேல அடுத்த செகண்ட் ஆட்டம் பாம்பும் ட்ராப் பண்ணப்படுது. This actually caused a big devastation. அட்டாமிக் பாம்ப்ல இருந்த அந்த யுரேனியம் கண்டென்ட் எல்லாம் ஏர்ல கலந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் கலந்து மக்கள் பரிதவிச்சாங்க. இந்த ரெண்டு பல ஜெனரேஷன்ஸ்க்கும் அவங்க கிரிப்பிள்டா, அதாவது கால் ஊனமுற்றோ, கண் இல்லாமையோ, காது இல்லாமையோ பறந்தாங்க. அந்த அளவுக்கு அட்டாமிக் பாம் வந்து ஒரு இடத்தையே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பாம்ஸை யார் ட்ராப் பண்ணா? அமெரிக்கா ட்ராப் பண்ணது. எங்க ட்ராப் பண்றாங்க? ஜப்பானுடைய மிகப்பெரிய சிட்டிஸான ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கில. Japan announced surrender on 15th August 1945. 1945ல 15th Augustல ஜப்பான் சரண்டர் ஆயிடுறாங்க. They announced surrender and formally signed on 2 September 1945, bringing end to World War II. And அதுக்கப்புறமா சரண்டர் ஆனோன்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் சைன் பண்ணப்பட்டு 2nd September 1945ல தான் World War II gets ended after Japan surrenders. Effects of the war. New geopolitical power alignment. New geopolitical after war எல்லாமே ஜெர்மனில வந்து ஹிட்லர் இறந்துட்டாரு, இட்டாலி வாஸ் invaded and Japan got surrendered. ஸோ இந்த சூழ்நிலையில வார் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது ஒரு நியூ ஜியோபொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் நடக்குது. அதாவது ஒரு பொலிட்டிக்கலாவே அரசியலாவே ஹோல் வேர்ல்டும் பிளவுபடுது. எப்படி பிளவுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்
World War II changed world in fundamental ways. World War II என்ன பண்ணுது? ஹோல் வேர்ல்ட்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே அந்த ஃபண்டமெண்டல் வேஸே மாறுது. World was polarized into two main blocks. The whole worldமே ரெண்டு அணிகளா பிரியுது. ரெண்டு அணிகளா பார்க்கறாங்க. அந்த ரெண்டு அணிகளாகவும் எல்லா கண்ட்ரீஸும் பிரியுது. எந்த ரெண்டு அணிகளா பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one led by US with pronounced anti-communist ideology. First one என்னது? It is led by America, United States, which pronounced anti-communist ideology, communistic ideology against capitalism தூக்கி பிடிக்கிற மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுது. இவங்களுக்கு கீழே நிறைய கண்ட்ரீஸ் வருது. அதுக்கப்புறமா the other by சோவியத் ரஷ்யா, சோவியத் ரஷ்யாவை கொண்ட மத்த நாடுகள் எல்லாம் வருது. இவங்க யாரு? they had communist ideology கொண்ட சோவியத் ரஷ்யா. யூரோப் divided into two. whole of யூரோப்பும் ரெண்டா பிளவுபடுது. one was communist and other was non-communist. இதுக்கப்புறமா அடுத்த எஃபெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க தான் வந்து ஆட்டம் பாம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாங்க. நிறைய சயின்டிஃபிக்கல் வெப்பன்ஸ் இருந்தது இல்லையா? அதுல வந்து ஒரு கோட்பாடை கொண்டு வராங்க. எஸ்பெஷலி ஒரு ரேஸ் உருவாகுது. US and Soviet Union entered into a race to have more nuclear powered weapons which built in large stockpile of such weapons. அதாவது they are having a race. நிறைய நியூக்ளியர் பவர்ட் வெப்பன்ஸ், எப்போ வேணாலும் வார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெப்பன்ஸை டெவலப் பண்றாங்க ரெண்டு கண்ட்ரீஸும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சோவியத் யூனியன். அண்ட் அதை வந்து நிறைய ஸ்டாக் பைல்னா என்ன, அப்படி சேர்த்து வைக்கிறாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் skyrocketed in many countries. எல்லா நாடுகளும் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிறதுக்காகவும், எஸ்பெஷலி நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு அகேன்ஸ்டா பாதுகாத்துக்கிறதுக்காக நிறைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ல ஈடுபட்டாங்க பல நாடுகள். இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ், வாருக்கு அப்புறமா எப்படி நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் லைக் யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸும் வேர்ல்டு பேங்க்கும் அப்புறம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் இது எல்லாமே கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், providing a forum for countries large and small. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய, பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் ஸ்மால் கண்ட்ரியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸா இவ வந்து திகழ்ந்தது. colonial powers were forced to give independence to former colonies. நிறைய காலனிஸ் எல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆக்கப்பட்டது, ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது. திஸ் வாஸ் ஃபோர்ஸ்ட் பை த UN. அப்படிதான் நமக்கு 1947ல இந்தியா காட் ஃப்ரீடம் இல்லையா? in a process of decolonization தான் இது நடக்குது. அதுல இந்தியா was the first to achieve the independence. all colonial powersல இந்தியா தான் it was first to achieve the independence from who? British. ரீகேப் என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியா பெசிபிக் ரீஜன்ல வார் எப்படி வேர்ல்ட் வார் 2க்கு முன்னாடியே இருந்தது. அங்க வந்து எப்படி ஜப்பான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமம் பண்ணாங்க, சைனாவோட போரிட்டாங்க, சைனா போய் லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட மண்டிட்டது. ஆனா யாருமே இன்டர்ஃபியரும் ஆகல, அதை கண்டுக்கவும் இல்லைன்றத பார்த்தோம். அடுத்து Pearl Harbor attack in 1941. எப்படி ஜப்பான் போயிட்டு ஹவாயில இருக்கிற அமெரிக்காவுடைய Pearl Harbor அட்டாக் பண்ணி நிறைய ஷிப்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் எல்லாம் வந்து பாம்ப் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் அக்ரெஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா ஜாப்பனீஸ் வந்து
இன்வேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க எப்படி ரொம்ப பார்பாரிக்கா வந்து மக்களை கொன்னு குவிச்சாங்கன்றதையும் படிச்சோம். பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் கவுடல் கெனால். பேட்டில் ஆஃப் மிட்வேலயும் சரி, கவுடல் கெனால்லயும் சரி, ஜப்பான் எப்படி தோக்கப்பட்டது அமெரிக்காவால அப்படின்றத பார்த்தோம். எப்படி அமெரிக்கா வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஜப்பானை தோக்கடிச்சு அந்த இடங்கள் எல்லாம் மீட்டெடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். எப்படி இந்தியா, சைனா அண்ட் பிரிட்டிஷ் எல்லாம் சேர்ந்து நார்த் ஈஸ்ட் சைடு பர்மா இது எல்லாத்தையுமே வந்து விடுவிச்சாங்க. மலாயா அண்ட் சிங்கப்பூர் அது எல்லாத்தையும் பார்த்தோம். கரெக்டா படிச்சிட்டோமா? அடுத்து த மெயின் ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி மேல எப்படி பாம்ப்ஸ் போடப்பட்டது, அது எப்படி அவங்க அட்லாஸ்ட் சரண்டர் ஆனாங்க ஜாப்பனீஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார் 2ஆல என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் நடந்தது, அப்புறம் இந்த வாரால எப்படி வேர்ல்டே 2 விதமா பிரிஞ்சுது. ஒன்னு it was in the form of US side இல்லையா, அமெரிக்கா side which is against communism, anti-communist ideas. அடுத்து சோவியத் ரஷ்யாவை வந்து ஆதரவு கொடுக்கிற மாதிரி இருக்கிற அடுத்த பார்ட் which has கம்யூனிஸ்ட் ஐடியாஸ். இந்த மாதிரி பிரிஞ்சுது. ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரீஸே 2ஆ பிரிஞ்சாங்க. கரெக்டா? ஒன்னு கம்யூனிஸ்டாவும் இன்னொன்னு நான் கம்யூனிஸ்டாவும். கரெக்டா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.